அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஏக இறைவனின் அமைதியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் நின்று நிலவட்டுமாக, ஆமீன். உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பெயரில் கட்டப்பட்ட இந்த பள்ளி நாகப்பட்டினத்திற்கும் திருவாரூருக்கும் போகிற வழியில் நடுவில் இருக்கிறது. ஆழியூர் பள்ளிவாசல் என்று சொல்கிறார்கள். மாஷா அல்லாஹ். கட்டியது 2002 மிக சிறப்பான ஒரு பள்ளிவாசல். நமது உலக புகழ்பெற்ற சுல்தான் அவர்களுடைய ஊரை சேர்ந்தது. உமர் பின் கத்தாப் பள்ளிவாசல் ஆழியூர் துவக்கம் 2002. மாஷா அல்லாஹ். நாம் ஒரு முறை இந்த பள்ளிவாசலுக்கு சென்று இருக்கோம். இந்த பள்ளி அற்புதமாக அழகாக அமைஞ்சிருக்குது. மாஷா அல்லாஹ், தபாரக்கல்லா. இந்த பள்ளியுடைய சிறப்பு என்னென்னா, ரோட்டோரமாக ஒரு அழகிய வடிவமைப்பாக இருக்கிறது. பள்ளிவாசல் அழகாக இருப்பது, அழகாக கட்டுவது நமக்கெல்லாம் மகிழ்ச்சி அளித்தாலும் அந்த ஊரில் இருக்கக்கூடியவர்கள் பெருமை அடித்து விடாதீர்கள். எங்கள் ஊர் பள்ளி அழகாக இருக்குது, எங்கள் ஊர் பள்ளி பெரிய பள்ளி, எங்கள் மனவரா 107 அடி உயரம், இப்படியெல்லாம் பெருமை பேசாமல் சிறுமையாக இருந்து அல்லாவும் அல்லாவுடைய ரசூலும் காட்டி தந்த வழியில் நம் வாழ்க்கையை துவங்க வேண்டும். ஆழியூர் என்ற இந்த ஊரை சேர்ந்த நமது மூத்த அண்ணன் சுல்தான் அவர்கள் இந்த வீடியோவை நமக்கு அனுப்பினார்கள். மாஷா அல்லாஹ். இதை நமது யூடியூப் சேனலில், ஃபேஸ்புக்கில், டிக்டாக்கில் அனைத்திலும் பதிவு செய்கிறோம். பள்ளி உள்ளே உள்ள உள்புறம் எப்படி இருக்கும் என்பது நான் பார்த்துருக்கிறேன். சிறுகொழிப்பு மாநாடுக்கு போகும்போது இந்த பள்ளியில் நாம் இறங்கி தொழுது விட்டு களைப்பாரி விட்டு சாப்பிட்டு விட்டு போனோம். அப்படி சிறப்பு வாய்ந்த இந்த பள்ளியை அலங்கரிப்பது தொழுகையை கொண்டு. ஃபஜருடைய தொழுகையில் நாம் ஒன்று கூடினால் மாஷா அல்லாஹ், தபாரக்கல்லா, ஜும்மா தொழுகையில் ஒன்று கூடுவது போல ஃபஜருடைய தொழுகையிலும் ஒன்று கூடுங்கள். அல்லாஹ் உங்களுக்கும் உங்கள் ஊராருக்கும் மற்றும் நமது அண்ணன் சுல்தான் அவர்களுக்கும் அருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். ஜஸாக் அல்லாஹ் ஹைரா. அல்லாஹ் அத்திக் அல் ஆஃபிக். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே உரித்தாவனாக. உமர் பின் கத்தாப் பள்ளிவாசல் ஆழியூர் துவக்கம் 2002. மாஷா அல்லாஹ். இது போன்ற பள்ளிகளை அழகாக கட்டுவது, அதை அலங்கரிப்பது என்பது பள்ளி நிறைவாக தொழ வேண்டும் என்பது தான். எப்படி தொழ வேண்டும் என்றால், ஜுமா தொழுகையில் ஒன்று கூடுவது போல் நாம் ஃபஜர் தொழுகையில் ஒன்று கூடணும். ரமலான் மாதத்தில் ஒன்று கூடி தொழுவது போல மற்ற நாட்களிலும் ஒன்று கூடி தொழ வேண்டும். ஏனென்றால் நான் கத்தாரில் வசிக்கும்போது, இப்போ நான் குவைத்தில் இருக்கிறேன். மாஷா அல்லாஹ். கத்தாரில் நான் இருக்கும்போது இந்த பள்ளிவாசல் தொழுகை குறித்து ஒரு யூத பெண்மணியிடம் கேள்வி கேட்கப்பட்டது. என்ன கேள்வி என்றால், இறுதியில் இஸ்லாமியர்களுக்கு தானே வெற்றி, நீங்கள் ஏன் இஸ்லாமியர்களை அழிக்க முயற்சி செய்கிறீங்க, தோத்துல போவீங்க. அது உண்மைதான். அவர் சொல்கிற அரபியில், நாம் நீங்கள் சொல்வது சரிதான், ஆனால் இப்போ இருக்கக்கூடிய முஸ்லீம்களால் எங்களை வெற்றி கொள்ள முடியாது என்று அந்த யூத பெண்மணி சொல்கிறாங்க. ஏன்னா இவர்களைத்தான் நாங்கள் பள்ளியில் போய் சென்று தொழுவதற்கு வழி இல்லாமல் ஆக்கிவிட்டோமே. ஃபேஸ்புக்கு, யூடியூப்பு, டிக்டாக்கு இது போன்ற வலைத்தளங்களை நாங்கள் அவர்கள் கையில் கொடுத்து விட்டோம். அதனால் விடிய விடிய அவர்கள் டெலிஃபோனில் விளையாடிவிட்டு தொழுக போகாமல் தூங்கி விடுகிறார்கள் என்று நக்கலாக பதில் சொல்கிறார். இப்போ தெரிகிறதா நாமெல்லாம் எந்த அளவுக்கு இந்த வலைதளத்தில் மூழ்கி போய் கிடக்கிறோம் என்பது. தயவு செய்து சொல்கிறேன், அல்லாவுக்காக, என்ன அல்லாவுடைய ரசூலுக்காக, அல்லாவுடைய கட்டளைப்படியும் ரசூசல்லா சுன்னத்தின்படியும் அழகிய முறையில் பள்ளியை அலங்கரிப்பீராக. ஜுமா தொழுகையில் ஒன்று கூடுவது போல ஃபஜருடைய தொழுகையிலும் ஒன்று கூடி வெற்றியை பெறுவோம். தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் இந்த சமுதாயம் வெற்றி பெறும் என்று சொன்னார்கள். அல்லாஹும் சொல்கிறான், நீங்கள் ஜக்காத்தை கொடுத்து தொழுகையை நிலைநாட்டுங்கள், நன்மையை ஏவி தீமையை தடுங்கள், அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வீராக என்று நபியிடம் கூறியது தான் நமக்கும். அதனால் அச்சமூட்டி நாம் எச்சரிக்கை செய்கிறோம். அச்சமூட்டுவது என்பது என்ன? நரக வேதனைக்காக. எச்சரிக்கை செய்தோமானால் நாம் சரியான பாதையில் செயல்பட வேண்டுமென்றால்
ஆலிவூர் பள்ளிவாசல் போல அழகிய முறையில் எல்லோரும் பள்ளியை கட்டி அதில் ஆண்கள் பெண்கள் அனைவரும் நின்று தொழுது வணங்குங்கள். அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அனைவரும் ஐவேளை தொழுகையை பேணி தொழுங்கள். அல்லாஹ் நமக்கு வெற்றியை வழங்குவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.